ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கைனட் டெக்னாலஜிஸ் மதுரை. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸ் அக்கௌண்ட்டோட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸில் என்னென்ன ஓனர்ஷிப் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ஓனர். ஸோ இவங்க தான் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணவங்க. ஸோ செகண்ட் வந்து ஓனர். இவங்க வந்து சப் ஓனர் மாதிரி பிரைமரி ஓனர் அலகேட் பண்ணுற இன்னொரு ஓனர் பர்சன். தேர்ட் ஒன் மேனேஜர். மேனேஜர்னால் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓனர் பிரைமரி ஓனர்னால இன்னொரு ஓனரை ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. ஸோ கூகுள் மேப்ஸை கிரியேட் பண்ண கூகுள் அக்கௌண்ட்டில் தான் இதில் லாகின் பண்ண முடியும். உள்ளே போயிட்டு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆனோடனே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ பீப்புள் அண்ட் அக்சஸ்ன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஆட் பண்ண யூசர்ஸ்க்கு நீங்கள் காக்கும். அந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஜிமெயில் டு ஜிமெயில் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். ஜிமெயிலேருந்து யாகுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ உங்கள் இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோட அந்த ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் ஆகும். தென் இன்வைட் கொடுத்துருங்க. ஸோ இன்வைட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்களே இந்த இமெயில் ஐடி, அதுக்கு ஜிமெயிலில் மெயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். ஸோ நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஜிமெயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்திருக்கும். ஸோ இன்வைட்டட் டு ஓன் திஸ் அக்கௌண்ட்னு சொல்லி வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அக்செப்ட் இருக்கும். ஸோ இந்த அக்செப்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அக்செப்ட் இன்விடேஷன்ஸ் கூட கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டோட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இங்கே வந்துருச்சா? ஸோ இப்போ உங்களோட இந்த ஆல்டர்னேட்டிவ் இமெயில் யூஸ் பண்ணியே நீங்கள் அந்த ஜிமெயில் ப்ரொஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கூகுள் மேப் ப்ரொஃபைலில் நீங்கள் இதுலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் இமெயிலில். ஸோ இதில் பீப்புள் அக்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனர்ஷிப்பில் வந்து ரில்ஸ் அவுட் ஆயிருப்பீங்க. ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பிரைமரி ஓனர்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட நேம் இருக்கும். உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுத்தாங்களே அந்த பர்சனோட நேம் இருக்கும். ஸோ பிரைமரி ஓனர்ஷிப்பு தான் வந்து கூகுள் மேப்ஸை வந்து யார் ஓன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 7 days டைம் எடுக்கும். ஸோ நான் அதையும் காட்டுறேன். ஸோ இந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட பிரைமரி ஓனரோட ப்ரொஃபைலு. ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைமரி ஓனர்னு இருக்கா யூன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இப்போ ஓனர்ஷிப்புன்னு இருக்கு இல்லையா, இதில் பிரைமரி ஓனர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ரொஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து 7 days வந்து அவங்க அந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து கூகுளோட பாலிசி. ஸோ இதிலே காட்டும் பாருங்கள், நாட் அவைலபிள் எட், ஹேஸ் டு மேனேஜ் 7 days அட்லீஸ்ட்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு 1 week நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 days வெயிட் பண்ணுங்கள். 8th day வந்து நீங்கள் அகெயின் உள்ளே போயிட்டு பிரைமரி ஓனர்ஷிப்பை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைமரி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.